திருச்சிற்றம்பலம். அண்ணாமலையம் அண்ணா போற்றி, நம்பி ஆரூர பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. மழை வேட்டல் பதிகங்களிலிருந்து சொற்றொடர் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அதில் 5வது சொற்றொடர் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது 2வது பதிகமான திருவையாற்று பதிகம். புலனைந்தும் பொறி கலங்கி அப்படிங்கிற பதிகத்தில் உள்ள முதல் பாடலில் உள்ள ஒரு சொற்றொடர் என்னென்னா, அஞ்சேல் என்று அருள் செய்வான் அப்படிங்கிறது. பெருமான் எப்படி நமக்கு அருள் செய்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல திருவையாறு தலம் என்ன அப்படின்னா, நந்தியம் பெருமானுக்கு சிவபெருமான் அருள் புரிந்த சிறப்பினை உடையது இந்த திருவையாறு தலம். திருஞான சம்பந்தர் வருகை புரிந்த அந்த நாளில் அடியவர்கள் திருவையாறு நகரத்தினை அழகுபடுத்தி மிகுந்த மகிழ்ச்சியுடன் அவரை வரவேற்கின்றனர். ஆடல் பாடல்களுடன் தலத்து தொண்டர்கள் திருஞான சம்பந்தரின் வருகையை கொண்டாடினார்கள் என்பது இந்த பதிகத்தில் உள்ள பல பாடல்களில் தலத்தில் நடைபெற்ற ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளை ஞானசம்பந்தர் இங்கு குறிப்பிடுகின்றார். இப்போது பாடல் 1 5வது சொற்றொடர் அஞ்சேல் என்று அருள் செய்வான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிர் உடலை விட்டு பிரியும் சமயத்தில் உயிர்படும் துன்ப வேதனைகளை சம்பந்தர் இந்த பாடலில் குறிப்பிடுகின்றார். 5 புலன்களும் தங்களது செயல்பாட்டின் வலிமையை குறைந்து, அதாவது அதனோட வலிமை குறைந்து உயிருடன் ஒத்துழைக்க தவறுதலும், தாங்கள் செல்ல வேண்டிய பாதையிலிருந்து விலகி வேறு வழியில் செல்லுதலும், கோழை தொண்டையை அடைத்து கொண்டு உணவு உட்கொள்வதை தடுத்தும், பேசும் பேச்சினை தெளிவற்றதாக செய்தும் உயிரினை வருத்துதல், உயிர் உடலை விட்டு பிரியும் நேரம் மிகவும் நெருங்கி விட்டது என்பதை உணர்த்தும் செயலாகும். அந்த தருணத்தில் உயிர் தான் உடலை விட்டு பிரிந்து பின்னர் அடைய இருக்கும் நரக வேதனைகள், மீண்டும் மீண்டும் எடுக்க வேண்டிய பிறப்புகள் ஆகியவற்றை நினைத்து கவலை அடையும். அந்த நிலையில் சுற்றத்தார், அவரது செல்வம் ஏதும் அவருக்கு உதவி செய்ய முடியாத நிலையில் இறைவன் ஒருவன்தான் அவருக்கு அபயம் அளிக்க நிலையில் இருக்கிறார் என்பதை இந்த பாடலில் உணர்த்துகின்றார் திருஞான சம்பந்தர். கோயிலின் 2வது பிரகாரத்தில் உள்ள சோமாஸ்கந்தர் சன்னதிக்கு அடுத்து சட்டநாதர் சன்னதியில் இங்கே பிராணதார்த்த விஹார் சன்னதி உள்ளார். அது பிராண தீர்த்திஹரன் என்பது இந்த தலத்து இறைவனின் திருநாமங்களில் ஒன்று. அப்போ உயிர் அடையும் வேதனைகளை முற்றிலும் அழித்து நீக்குபவன் என்பது இந்த வடமொழி திருநாமத்தின் பொருள். இறைவனின் இந்த தன்மையையே இந்த பாடலில் திருஞான சம்பந்தர் கோழை தொண்டையை அடைக்கும் தருணத்திலும் நமக்கு தகுந்த வழியினை காட்டுபவன் என்று குறிப்பிடுகிறார். இங்கே ஐ என்பது கபம், அப்படி இல்லைன்னா கோழை அப்படின்னு எடுத்துக்கலாம். தொண்டையை அடைக்கும் அந்த தருணத்தில் நமக்கு வழியை, அதாவது ஆற்றுப்படுத்துகின்றார், ஆற்றினை காட்டுபவன் என்பதால் ஐயாரன் என்று பெயர் வந்ததாக சில அறிஞர்கள் விளக்கம் கூறுகின்றார்கள். இந்த விளக்கம் பொருத்தமாக இருப்பதுடன் பிராண தார்த்திஹரன் அப்படின்ற பேர் இந்த வடமொழி சொல்லுக்கு நேர்மொழி பெயர்ப்பாக ஐயாரப்பன் என்ற திருநாமம் இருப்பதையும் நாம் உணரலாம். அப்போ பெருமான் நாம் இறக்கும் தருவாயில் நம் உயிர் அஞ்சி நிற்கும் நிலையில் அஞ்சேல் என்று அருள் செய்வான். அப்படிப்பட்ட பெருமான் இருக்கும் தலம் எது அப்படின்னா திரு ஐயாறுங்கிறாரு. அந்த ஐயாறுன்றதுக்கான ஒரு விளக்கம் ஒரு சில அறிஞர்கள் கொடுத்ததை வச்சு இங்கே அதை சொல்லியிருக்கிறாரு திருஞான சம்பந்தர். நம்ம சொல்கிறத எடுத்துக்கலாம். அப்போ அஞ்சேல் என்று அருள் செய்வான் யாருன்னா திரு ஐயாரப்பர் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணாற்றவருக்கும் இறைவா போற்றி.